தூய்மையான ஒளிவீசும் மணி மாளிகையில் உள்ள அழகு கட்டிலைச் சுற்றிலும் ஒளி விளக்குகள் எரிகின்றன. அதில் மணப்பொடிகள் தூவிடுவதால் எழும் புகை மணம் பரவுகின்றது. படுக்கையில் இன்னும் கண்மூடி தூங்கிடும் மாமன் மகளே, உயர்ந்த மாணிக்கங்களால் செய்யப்பெற்ற கதவின் தாழ்பாலை திறந்திடு. வா மாமி, நீங்களாகிலும் அந்த விடியா மூஞ்சியை எழுப்பக்கூடாதோ? உங்கள் அருமை மகள்தான் ஊமையோ அல்லது செவிடோ? திருமால் போன்று அரிதுயிலில் மூழ்கியுள்ளாளோ? காக்கும் கடவுள் திருமாலை இரவெல்லாம் நினைந்து நினைந்து உறக்கம் கொள்ளாது விடியலின் போது உறங்கிடச் சென்றாளோ? ஏதேனும் சிந்தனையில் ஆழ்ந்து கிடக்கின்றாளோ? கருமேனியன் பெரும் தவம் செய்தவன், வைகுந்தத்தில் இருப்போன் என என்றென்றும் அவன் 1008 நாமங்களையும் சொல்வோம் வாராய் எம் பாவை போன்ற தோழி எனக் கடிந்தும் நயமாகவும் அழைக்கின்றாள் ஒருத்தி. தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூமம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர், அவளை எழுப்பீரோ? மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ? அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய்.